இதெல்லாம் தெரிஞ்சா அவ தாங்க மாட்டாடா. அப்பா போதும். உங்க மகனா நான் எந்த விஷயத்திலையும் உங்க மனச நான் நோகடிக்கல. இதுவரைக்கும் நான் உங்க மகன் ஸ்தானத்துல இருந்து என் கடமைய நல்ல விதமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல மகனா நடந்துகிட்டு இருக்கேன். ஆனா ரஞ்சினி அப்படி இல்லையே. எனக்கு பிடிச்ச மகளா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நடந்துகிட்டது இல்லையே. எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை தான் இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. போதும்பா, நான் நிறைய காயப்பட்டுட்டேன். நான் தான் ரஞ்சனி விஷயத்துல என்ன எதுலயுமே இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு பத்திரிக்கையில ஏன் பேரை போடணும்? டேய் நிறுத்துடா. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? 1000 தான் பிரச்சனை இருந்தாலும் ரஞ்சனி நீ பெத்த பொண்ணுடா. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. அப்படின்னா இந்நேரம் நான் சொல்ற பேச்ச கேட்டு அவ நடந்திருக்கணும். அவ நடந்துக்கிற விதத்தெல்லாம் நீங்களும் பாக்குறீங்கல்ல. பத்திரிக்கையில பேர் போடலன்னு இவ்வளவு ஃபீல் பண்றீங்கல்ல. அவ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா என் மனசு எவ்வளவு வலிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அவதான் என் பொண்ணு இல்லன்னு எப்பவோ நான் தலை முழுகிட்டேன்ல. ஏன் அப்புறம் மறுபடியும் இதே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஏகே, உங்க கோவம் எனக்கு புரியுது. இது நம்ம பொண்ணோட கல்யாணம். உங்க பேர் போடாம பத்திரிக்கை கொடுத்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? யாரு என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ரஞ்சனி என் பொண்ணே கிடையாது. இன்விடேஷன்ல என் பேரு வரக்கூடாது, அவ்வளவுதான். ஏகே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல பானு, இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். நீங்க என்னதான் கூப்பாடு போட்டாலும் ஏன் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். என்னங்க? ஐயோ, இவர் பேர் இல்லாம நான் எப்படி எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுப்பேன்? கமலேஷ் வீட்ல என்னன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? மா, நடந்தது பத்தி புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. பி பிராக்டிக்கல். இந்த விஷயத்துல அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுல இருந்து மாற மாட்டாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகையில அப்பா பேர் இல்லைன்னா என்னம்மா? அதான் தாத்தா பேர் பாட்டி பேர்லாம் இருக்குல்ல, அது போதுமே. அது போக ரஞ்சனி ஏகேவோட பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. அண்ட் மோர் ஓவர், நம்ம எல்லாரும் இன்வைட் பண்றதே பெரிய விஷயம். யாரும் நம்ம கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நடந்ததை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து ஆக வேண்டிய வேலை என்னமோ அதை பாருங்க. கமலேஷ் வீட்ல கேட்டா என்னடா பதில் சொல்றது? உண்மையை சொல்லுங்க. அதுவும் போக கமலேஷுக்கு நம்ம வீட்டு விஷயங்கள்லாம் தெரியாமலா இருக்கும். எல்லாம் தெரிஞ்சுதானே ரஞ்சனி கமலேஷும் லவ் பண்ணிருக்காங்க. சரி வாங்க, எல்லாரும் கமலேஷ் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரலாம். சரி. மாமா, என்ன இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க போயிட்டு வரலாம். இல்லம்மா, நான் அங்க வரல. நீங்களே போய் கொடுத்துட்டு வாங்க. ஐயோ மாமா, நீங்களும் இப்படி சொன்னா எப்படி? வீட்ல பெரிய மனுஷர் நீங்க தான். நீங்களும் வராம இருந்தா எப்படி? ஏகேவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அத்தையும் ஊர்ல இல்ல. நீங்களும் வரமாட்டீங்கன்னு சொன்னா நான் என்னதான் பண்றது? தாத்தா,
நீங்களே இப்படி பண்ணா எப்படி தாத்தா? வாங்க போலாம். அம்மாவை பாருங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு. ப்ளீஸ் வாங்க தாத்தா. வாங்க மாமா. சரி வாங்க போலாம். ஆதி, இதை எடுத்துக்கோ. மாமா அதை கொடுங்க. வாங்க தாத்தா. வாங்க மாமா. எங்க போனானுங்க இவங்க? ஒருத்தனையும் ஆளையே காணுமே. அக்கா வந்துருவாங்கக்கா. என்னவோ போ. கவலைப்படாதீங்கக்கா. காலங்காத்தாலேயே கிளம்பி போய்கிறானுங்களே. எங்க போறேன் என்னன்னு சொல்லிட்டு போனோம் பாய். எங்க போனானுங்கன்னு அதெல்லாம் தெரியல. வந்துருவாங்க. இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாங்க. வருதுங்க பாரு. வரணும். வாளுங்க ஊர் சுத்தி. எங்க வாங்கடா. வந்துட்டாங்க. ஐயோ மீஸ் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கேன். டெல்லி நான் பாத்துக்கிறேன். வா. டேய் அறிவில்ல. காலங்காத்தால ஆறாண்டிய சொல்லிக்காம எங்கடா போனீங்க? எங்கன்னு தான் தேடுறது. போன் அடிச்சாலும் எடுத்து தொலைக்க மாட்டேங்கிறீங்க. மீஸ் எப்ப பார்த்தாலும் விடிஞ்சு அந்திரிச்சா திட்டிட்டே இருக்கிறது. நாங்க சின்ன குழந்தைங்களா தொலைஞ்சு போறதுக்கு? அதெல்லாம் எங்க போனா கரெக்டா வீட்டுக்கு வந்துருவோம். அப்படி போட்டேனா? நாங்களே நீங்க எங்க போனீங்க ஏது போனீங்கன்னு பதட்டத்துல கேட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ வாப்பா, எங்க போயிட்டு வரல வாப்பா, ரஞ்சினி ஏதோ பாத்துட்டு வரோம். ரஞ்சினியாவா? ஆ, ரஞ்சினி உங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லிக்கினாளா? அவ எங்க வருஷம் நாமையம்மா, நாங்க தான் அவளை போய் பார்க்க போயிருந்தோம். டேய், அதுக்கு எதுக்குடா இப்படி சலிச்சுக்கிற? யாராவது ஒருத்தர் பேசித்தானே ஆகணும். அதானே. ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள ஈகோலாம் எதுக்குடா? ஆமா, ரஜினி என்ன சொன்னா? உங்ககிட்ட பேசினாளா? அதுக்கு நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். சாரி கேட்டு பலூன்லாம் பறக்க விட்டு என்னென்னலாம் கூத்து பண்ணணும் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் அவ பேசினாலே. எப்படியோப்பா, ரஞ்சனியும் நீங்களும் பழையபடி பேசிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். 2-3 நாளா மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருந்தீங்களே, இப்பதான் உங்க முகத்தெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க முகத்தலையும் ஒரு களை வந்திருக்கு. வந்துற போது நீ ஒண்ணு இங்க பாரு. இதுங்க மோர கட்ட எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐயா போய்க்கிறான் பாரு. மையமா எங்களை வர ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. கம்முனு கடடா. டே பிரபா, ரஞ்சினி கண்ணு என்னடா சொல்லிக்கினா? அவளையும் கூட இட்டார வேண்டித்தானே. அவ எங்கம்மா வருவா? ஆபீஸ் வேலை இருக்குன்னு போயிட்டா. ஒருவேளை சாயந்தரம் வந்தா வருவான்னு நினைக்கிறேன். இல்ல கல்யாண வேலையில அப்படியே பிஸியா கூட போயிருவா. ஏண்டா, ரஞ்சினி கமலேஷ கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி அவகிட்ட ஏதாவது விசாரிச்சீங்களா? எதுக்காக அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலாம்? இல்லவாப்பா, அதை பத்தி கேட்டாலும் அவ எங்க கிட்ட என்ன சொல்ல போறா?